ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரமாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 9வது அத்தியாயம் 4-5 2 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம்னு சொல்லியிருக்கேன். நிர்குண பிரம்ம தத்துவத்தை விளக்குகிறார் பகவான். டைரக்ட் டீச்சிங் ஆஃப் உபனிஷத். மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதஹ நச்ச மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகமைஸ்வரம் பூத பிருண்ணச்ச பூதஸ்தஹ மமாத்மா பூத பாவனக. இந்த 4லிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் ஈஸ்வர தத்துவம் தத்பதம். அதில் 4-5 மட்டும் ஈஸ்வர ஸ்வரூபத்தினுடைய இன்டெப்த் விளக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்வர விளக்கம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஜீவ விசாரத்தை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஏன்னா முதல்ல தொம்பதம் படிச்சுட்டோம். ஜீவ விசாரம் நமக்கு தெரியும். அது மாதிரியே நம்ம ஈஸ்வர விசாரத்தையும் பண்ணி அதே மாதிரி புரிஞ்சுக்கலாம். அப்போ ஜீவ விசாரத்தில் என்ன பார்த்தோம்? இந்த 6 அத்தியாயம் முதல் 6 அத்தியாயத்தில் தொம்பதத்தில் என்ன பார்த்தோம்? ஜீவன்னா 2 கூறுகள். ஒன்று ஆத்மா, இன்னொன்று அனாத்மா. ஆத்மாங்கிறது உடலற்றது, அறிவு சொரூபம். அனாத்மாங்கிறது உடம்பு. இது திக்கு, பார்ப்பவன். திருஷ்யம், அனாத்மா. திக் திருஷ்யம், ஆத்மா அனாத்மா, அறிவு சொரூபம், அறிவற்ற சொரூபம். இதுதான் ஜீவன், ஜீவ விசாரம். இது நல்லா புரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம எங்க போறோம்? அதை வச்சு ஈஸ்வரன். ஈஸ்வரிடம் 2 கூறுகள். 2 கூறுகள். ஒன்று பிரம்ம தத்துவம், அழியாத தத்துவம், நிர்குண பிரம்ம தத்துவம். இது ஒரு கூறு. இன்னொரு கூறு மாயாவுடன் கூடிய ஜெகதஸ்ய காரணம். அப்ப அந்த ஈஸ்வரனுக்கு என்ன பேர் வருது? மாயாவுடன் கூடும்போது ஈஸ்வரனுக்கு 2 கூறுகள். ஒன்று பிரம்ம தத்துவம், இன்னொன்று மாய தத்துவம். அந்த பிரம்ம தத்துவங்கிறது அழியாத தத்துவம், மாறாத தத்துவம், நிர்குண தத்துவம், குணங்கள் அற்ற தத்துவம், அறிவு சொரூபம். எப்படி ஆத்மான்னு சொன்னோம் ஜீவனுக்கு? அது மாதிரி இது அறிவு சொரூபம், அழியாத சொரூபம், நிர்குண பிரம்ம தத்துவம். இன்னொன்று மாயா, அதுதான் ஜெகதஸ்ய காரணம். சர்வஜ்ஞக. அந்த காரணத்தினாலதான் ஈஸ்வரனுக்கு என்ன கிடைக்குது? சர்வஜ்ஞகா, கர்ம பலதாத்தா. நாம வழிபடுகிற சொரூபம்னு எடுத்துக்கலாம். நாம வழிபடுகிற சொரூபம் சகுண பிரம்ம தத்துவம். ஒன்று நிர்குண பிரம்ம தத்துவம், இன்னொன்று சகுண பிரம்ம தத்துவம். அப்படி புரியலன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒன்று அறிவு சொரூபம். எப்படி நம்மகிட்ட ஆத்மா அறிவு சொரூபம், அனாத்மா அறிவற்ற சொரூபமா நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமோ, அதை போல ஈஸ்வரனிடமும் அறிவு சொரூபம் பிரம்ம தத்துவம், அறிவற்ற சொரூபம் மாயா. அது அந்த மாயை இருக்கிறனால தான் அங்கே. இப்போ எப்படி நம்மளுக்கு உடல் இருக்கிறனால தான் நம்ம என்ன கொண்டு வரோம்? ஆக்டிவிட்டிஸ். ஈவன் தோ இட் இஸ் ஜடம், இட் கெட் சேத்தனம் ஃப்ரம் த ஆத்ம தத்துவம். இது வேலை செய்யற மாதிரி நமக்கு தெரியுது. நான் எழுதினேன் அப்படின்னா ஆத்மாலாம் எழுதாது, அனாத்மா தான் எழுதும். ஈஸ்வரன் படைத்தாருன்னா பிரம்ம தத்துவம் படைக்காது. அப்படி புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. இப்ப நான் எழுதுனேன் அப்படின்னா ஆத்மா எழுதுறது இல்லை, இந்த அனாத்மா தான் எழுதுது. நான் படிச்சேன்னா நான் படிக்கிறது இல்லை, ஆத்ம தத்துவம் படிக்கிறது இல்லை, அனாத்மா தான் படிக்குது. அனாத்மா தான் சமையல் பண்ணுது, அனாத்மா தான் சண்டை போடுது, அனாத்மா தான் பேசுது.
அது மாதிரி இதெல்லாம் நான் பண்றேன்னா இந்த அனாத்மா தான் காரணம். நான் பேசுறேன், சிரிக்கிறேன், ஓடுறேன், ஒடியாறேன், கர்மங்கள் எல்லாம் பண்றேன், சிந்திக்கிறேன், தவறுன்னு சொல்றேன், தப்புன்னு சொல்றேன், எல்லாமே எங்கதான்? அனாத்மா. பட் ஜடம். பட் கெட் இட் சேத்தனம் ஃப்ரம் ஆத்மா. அண்ட் நான் எழுதினேன், நான் படிச்சேன்னு சொல்றோம். ஆனா ஆத்மா எந்த ஃபங்க்ஷன்? ஆனா நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்? நான் எழுதினேன். நான் அதை போல ஈஸ்வர தத்துவத்திடமும் ரெண்டு. ஒன்னு பிரம்ம தத்துவம், லைக் ஆத்ம தத்துவம். இட் வில் நாட் டூ எனிதிங். இட் இஸ் பியோர் ஞானம். அதனோட இன்னொன்னு உட்கார்ந்துருக்கு பாரு, மாயா. அதுதான் என்னது? ஜடம். ஆனால் அதுதான் என்ன பண்ணுது? சர்வஜ்ஞா, சர்வவித்து, கர்ம பலதாத்தா. அது சகுண பிரம்மம். ஒன்னு நிர்குணம், இன்னொன்னு சகுணம். எப்படி? லைக் ஆத்மா. அனாத்மாவை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸ்வர தத்துவம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்? அதேதான். ஒன்னு சகுணம், நிர்குணம் ஃபர்ஸ்ட், இன்னொன்னு சகுணம். அந்த சகுணம் இருக்கிறதுனாலதான் ஈஸ்வருக்கு என்னவே கிடைக்கும். எப்படி? என்னுடைய அனாத்மா இருக்கிறனாலதான் நான் என்ன பண்றேன்? பேசுறேன், சிரிக்கிறேன், பாடுறேன், ஓடுறேன், ஆடுறேன், எக்ஸெட்ரா. ஐ எம் டூயிங் லைக் தட். ஈஸ்வரா இஸ் டூயிங் சம்திங் மீன்ஸ் பிகாஸ் ஆஃப் மாயா. அங்க இருக்கிற பிரம்ம தத்துவம் will not do anything. It will not come into the karma role play. அது வராது. ஸோ இது ஈஸ்வர விசாரம். எவ்வளவுதான் கேட்டாலும் ராஜகுஹ்யம் தான். புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் இறைவன் என்னட்டாரு? ராஜ வித்யா, ராஜகுஹ்யம். ரகசியம் மேலானதுன்னு எடுத்துக்கலாம். ரகசியம்னா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். குவாலிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அப்படியே லட்டா அப்படியே புரிஞ்சிடும். அதுல அல்வா மாதிரி போட்டா உள்ள விஷயங்கள் என்ன போட்டாலும் அங்கே டவுட்டே வராது, உள்ள போயிட்டே இருக்கும். எப்போ குவாலிஃபிகேஷன் இருந்தா அவ்வளவுதானே தவிர இறைவன் இவங்களுக்கு ஞானத்தை நிறைய கொடுத்துட்டாரு புரிஞ்சுக்கிறதுக்கு, இவங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிஃபிகேஷன். ஸோ 4-5 ஸ்லோகத்துல ஈஸ்வரா எடுத்துக்கணும். ஏன்னா ஈஸ்வரனை தானே விளக்குறோம். ஸோ 4-5 எதை பத்தி சொல்றாரு? ஈஸ்வரா நிர்குண தத்துவம் 4-5. அப்புறம் 6 10 வரைக்கும். நான் ஃபர்ஸ்ட் 4 to 10 ஈஸ்வர லட்சணம் சொன்னேன். அது ரெண்டா பிரிச்சுக்கங்க. 4 5 அது ரெண்டே ஸ்லோகம் தான். நிர்குண பிரம்ம தத்துவம் ஆஃப் ஈஸ்வரா. 6 10 வரைக்கும் மாயா தத்துவம் குடி ஈஸ்வரன். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன் நான் இவ்வளவு பிரிச்சு கொடுக்குறேன்னா, நாளைக்கு நீங்க இதை வச்சுதான் நீங்க எழுதுறப்ப ஈஸியா இருக்கும். எது நீங்க சம்மரைஸ் பண்றீங்க இல்லையா, அதுக்காக நான் இப்பவே அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் கொடுக்குறேன். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? மாயா, அதாவது இதம் சர்வம் ஜகத்து. கமிங் டு த ஸ்லோகா மீனிங், இதம் சர்வம் ஜகத்து. இதம்னா என்ன? இந்த. சர்வம்னா என்ன? கண்ணுக்கு தெரிகிற, கண்ணுக்கு தெரியாத, நோன் அன்னோன். ஏன்னா அந்த உலகத்தில் நமக்கு தெரிஞ்சது நிறைய இருக்கும், தெரியாத அதை விட நிறைய இருக்க போகுது. ஸோ சர்வம், இந்த கண்ணுக்கு தெரிந்த, கண்ணுக்கு தெரியாத எல்லா ஜகத்து, இந்த உலகம் முழுவதும். என்ன சொல்றாரு இறைவன்? மயா ததம், என்னால். ததம்னா வியாப்தம். இறைவன் சொல்றாரு, என்னுடைய இறைவன் தத்துவத்தை அவரே விளக்குறார். இட்ஸ் a beautiful thing. இறைவன் தன்னுடைய தத்துவத்தை தானே விளக்குகிற இடம். அதான் சொன்னது பகவத்கீதையிலேயே வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா 9th 4 and 5 மறக்கவே கூடாது. இறைவனே சொல்றாரு. இங்க எங்க போய் நீங்க கான்ட்ரடிக்ட் பண்றது? என்ன சொல்றாரு? மயா. மயானா யாரு? கிருஷ்ணன் யோசனை பண்ணி கூடாது. ஈஸ்வர தத்துவத்தை விளக்குறன்னு புரிஞ்சுட்டு மயாங்கிற இடத்துல என்ன பேர் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க? கிருஷ்ணன். கிருஷ்ணர் அல்ல, ஈஸ்வர தத்துவம் தான். எனக்கு கிருஷ்ணர்னால வியாப்தம் ஆக முடியாது. ஏன்னா அவர் தான் கண்ணுக்கு மேல ஒரு இடத்துல தெரிகிறாரு. லிமிட்டெட் ஒரு மூர்த்தி ரூபம்னு எனக்கு லிமிட்டெட் இன் அ பர்டிகுலர் ஸ்பேஸ், பர்டிகுலர் டைம் எல்லாமே அவருக்கு இருக்கு. இப்ப இல்லையே, அப்ப இருந்தாரே. பர்டிகுலர் டைம், பர்டிகுலர் ஸ்பேஸ். இங்க தூது போன அப்போ பாண்டவர்களுக்கு தூது போகும்போது இங்க அரண்மனையில் இல்லை, அவரு அரண்மனையில் இருந்தப்ப தூது போகல. சோ பர்டிகுலர் ஸ்பேஸ், பர்டிகுலர் டைமுக்குள்ள லிமிட்டடான ஒரு சரீரத்தை எடுத்த கிருஷ்ணர் வேற. அவர் லிமிட்டடா ஒரு சரீரத்தை எடுத்தவர் என்ன பண்ண முடியாது? சர்வம் வியாப்தம் எப்படிங்க ஆகிறது? அப்ப அவர் வாழ்ந்த காலத்துல இங்க உட்காந்து அரசியல் பண்ணிருக்கணும், அங்க உட்காந்து தூதுக்கும் போயிருக்கணும். அப்படி போகலையே அவரு. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க சொல்றது மயாங்கிறது கண்டிப்பா ஈஸ்வரன் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல கிருஷ்ணரை போட்டுதான் கிருஷ்ணன் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் எல்லா பக்கம் கிருஷ்ணா தெரிகிறாரு அப்படின்னா we cannot do வியாபகாரம். that is not the point. so மயா ஈஸ்வரனாகி என்னால் வியாப்தம்.
பிரம்ம தத்துவத்தை சொல்லல. ஈஸ்வரனாகி என்னால் வியாப்தம். அப்ப வியாப்தம் என்னால்னா இப்ப என்ன என்னால்ங்கிற ஒரு டவுட் வருங்கிறக்காக நான் எப்படி ஈஸ்வர தத்துவம் சொல்றேன்னா, ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, அவ்யக்த மூர்த்தினா, அட்ஜெக்டிவ் டு மயா. அதை வச்சுதான் மாயாவுக்கு நான் இன்டர்பிரட் என்ன பண்றேன், ஈஸ்வர தத்துவத்தை சொல்றாங்கிறது லாஜிக்கா அவர் என்ன அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிக்காரு, அவ்யக்த மூர்த்தினா இஸ் அட்ஜெக்டிவ் டு மயா. எப்படிப்பட்ட என்னால், அவ்யக்த மூர்த்தினா. வாட் இஸ் அவ்யக்தம், வெளித்தோற்றத்திற்கு வராத, இந்திரியத்துக்கு சிக்காத, இந்திரிய அகோச்சரமாக இருக்கிற, வெளித்தோற்றத்திற்கு வராத, அது அவ்யக்தம். மூர்த்தி அப்படின்னா சொரூபம்னு அர்த்தம். மூர்த்தியான இந்த இடத்துல ரொம்ப கன்ஃபியூஷன். அவர் கிருஷ்ணர் வந்து மூர்த்தியா வந்துட்டாரு. ஆனா மூர்த்திக்கு டிக்ஷனரியில் போய் பாருங்க, அந்த மூர்த்திங்கிறது ஏகப்பட்ட மீனிங் இருக்கு. இந்த இடத்துல என்ன போடணும், சொரூபம்ங்கிற மீனிங் போட்டீங்கன்னா தான் சினானிம்ஸ் கரெக்டா போட்டோம்னா கரெக்டா மீனிங் வெளியில எடுக்கலாம். இல்லைன்னு என்ன ஆகுது, கிருஷ்ணர் எப்படி லிமிட்டடான அப்படி எப்படி வியாப்தமாக முடியும். இப்ப ஆகாசம் எங்கேயும் வியாப்தம்னா புரியுது, கிருஷ்ணர் எங்கேயும் வியாப்தனா புத்திக்கு புரியாது. ஏன்னா அவர் தான் ஒரு இடத்துல கை காலோடு இருக்காரு, அவர் எப்படி எல்லாத்திலையும் வியாப்தம். சோ எப்படி புரிஞ்சுக்கணும், ஈஸ்வர அவ்யக்தன் என்னது, வெளித்தோற்றத்திற்கு வராத, இந்திரிய அகோச்சர, கண்ணால் காதால் மூக்கால் வாயால் பிடிக்கப்பட முடியாத அவ்யக்த மூர்த்தினா, சொரூபத்தை உடைய நான், வெளித்தோற்றத்திற்கு வந்த எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், வியாப்தம். இட் இஸ் வேர்ட்ஸ் ஆஃப் ஈஸ்வரா. கண்ணுக்கு வெளித்தோற்றத்திற்கு வராத, எல்லாத்தையும் சேர்த்து படிங்க அந்த லைன் ஃபுல்லா, மயா ததம் இதம் சர்வம் ஜகத்து, வெளித்தோற்றத்திற்கு வராத, இந்திரிய அகோச்சரமாக இருக்கிற என்னால், என்னுடைய சொரூபத்தினால் வெளித்தோற்றத்திற்கு வந்த, அத வியாபித்த, வெளித்தோற்றத்திற்கு வந்த உலகத்தை நான் என்ன பண்ணிருக்கேன், வியாபித்தம். ஏன்னா வியாப்தம் எதை பண்றாரு, இவர் வந்து அவ்யக்தம், இவர் வியாப்தம் பண்றதெல்லாம் என்னது, வியக்தம். ஏன்னா உலகத்திங்கிறாரு, ஜெகத்துன்னு என்னது, அது என்ன வெளித்தோட்டத்துக்கு வந்துருச்சா இல்லையா, வியக்தம். சோ வியக்தமாக வந்த உலகத்தை அவ்யக்தமாக இருக்கிற நான் வியாப்தம். சோ வெளித்தோற்றத்திற்கு வராத ஒரு தத்துவம் இறைவனிடம் இருக்கிறது. அத கண்ணிலேயோ காதலையோ பிடிக்க முடியாது. வெளித்தோற்றுக்கு வந்தது மேனிஃபெஸ்டேஷன், அன்மேனிஃபெஸ்டேஷன். அறிவடு பொருள் இறை ரெண்டு இருக்குது அங்க. சோ மேனிஃபெஸ்டேஷன் ஃபார்ம் இருக்கு, அன்மேனிஃபெஸ்டேஷன் இருக்கு. அப்போ வெளித்தோற்றத்திற்கு வந்ததுன்னா ஜெகத்து எனக்கு தெரியுது, எல்லாமே கண்ணுக்கு காதுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. சோ வெளித்தோற்றத்திற்கு வந்த ஒரு சமய விஷயத்தை நான் என்ன பண்றேன், அவ்யக்தமா வெளித்தோற்றத்துக்கு வராம இருக்கிறனாலதான் என்னால வியாப்தமே பண்ண முடியுது. கிருஷ்ணரால எல்லாத்தையும் வியாப்தம் பண்ண முடியாது. ஏன், அவர் தான் ஒரு லிமிட்டட் ஒரு கை காலுக்குள்ள வந்துட்டாரு. அவர் எப்படி அப்படியே போய் வியாப்தம் பண்ணுவார், ஆகாசம் இவன். ஏன்னா வியாப்தம்ங்கிறது புரிஞ்சுக்கணும்னா, இப்ப ஆகாசம் எங்க இருக்குது, எங்கும் வியாபித்திருக்கிறதுன்னு சொல்ற, தமிழ்ல சொல்லணும் அதே வியாப்தம் தான். எங்கும் வியாபித்திருக்கிறதுனா அது வியாப்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இது ஒரு சம்பந்தம் சொல்லிடுறாரு இந்த ஸ்லோகத்துல. என்ன, எனக்கும் இந்த உலகத்துக்கும் இல்ல சம்பந்தம். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்றதே ஈஸ்வர ஜகத்து சம்பந்தம். எனக்கும் இந்த உலகம்னா என்னையும் சேர்த்திக்கணும், என்னுடைய சரீரத்தையும் சேர்த்திக்கணும். அப்பதான் மீனிங் புரியும். ஏன்னா இங்க கழட்டி வச்சுட்டு நான் இப்படி அவர் சொல்றாரு, இப்படி கேட்கிறாரு, நான் எங்கேயும் ஓடி போயிடுவேன். சோ என்னையும் அவர் தான் என்ன இருக்காரு, வியாப்தம். பட் a beautiful teaching. அப்புறம் நாம யார்கிட்ட பாக்குறோம், we are seeing only the one அம்சம் of பகவான். வெளித்தோற்றத்திற்கு வந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், we are seeing only one அம்சம் of பகவான். we cannot see the another அம்சம் of பகவான். the சொரூபம் of பகவானை நம்மளால பார்க்க முடியாது. அது எப்படி, அது அவரே சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட அந்த சொரூபம், சத்து செத்து ஆனந்த சொரூபமாக வெளித்தோற்றத்திற்கு வராம எங்கிட்ட ஒரு அம்சம் இருக்கு. அதுதான் என்னது, சத்து அறிவு சொரூபம். இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லைன். இப்ப செகண்ட் லைன்ல வந்தீங்கன்னா இஸ் வெரி செகண்ட் லைன், இதில் இருக்கிற செகண்ட் லைனும் ஃபோர்த் ஸ்லோகத்தில் இருக்க இப்ப ரெண்டு வேர்டு பாரடாக்சிக்கல் வேர்ட்ஸ் ஃப்ரேஸ், பாரடாக்சிக்கல் ஃப்ரேஸ் வருது, ரெண்டு வருது. அதாவது பாரடாக்சிக்கல் என்ன, மாறுபட்ட கருத்து, வேறுபட்ட கருத்தை விட ரெண்டு ஃப்ரேஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் மேக்ஸ் அ ஃப்ரேஸ் அப்படி வச்சுக்கோங்க.
வார்த்தைகளுடைய கூட்டம் தான் ஃப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, அடுத்த ஸ்லோகத்துல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு. இந்த ரெண்டும் பாரடாக்சிக்கல். என்ன நம்ம படிச்சதுல ஏ ஏ ஏ பி ஏ என்ன தெரியுங்களா? ரெண்டு கான்ட்ராக்ட்ஸா இருக்கிறது பாரடாக்சிக்கல். இப்ப கான்ட்ராக்ட்ஸ் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பாருங்க, மத்சானி சர்வபூதானி. இது ஒரு ஃப்ரேஸ். மஸ்தானி சர்வபூதானி அப்படின்னு என்ன அர்த்தம்? மஸ்தானி சர்வ, மஸ்தானினா என்னிடம் இருப்பு உடையது. எது? சர்வபூதானி, எல்லா பூதங்களும் என்னிடம் இருப்பை உடையது. இது ஒரு பாரடாக்சிக்கல். ஏ என்னிடம் எல்லாம் இருப்புடையது. இந்த மீனிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்லோகத்துக்கு. அகம் ச ந, ஆனால் நானோ, ந ச அகம், ஆனால் நானோ, தேஷு ந அவஸ்திதக. அதை எப்படி சேர்த்து எழுதிருக்காங்க? தேஷ்வவஸ்திதக, தேஷு அவஸ்திதக. ந என்ன சொல்றாரு? எல்லா உயிர்களும் என்னிடம் இருப்புடையது, ஆனால் நான், இது மட்டும்தான் நம்ம பாரடாக்சிக்கல் எடுத்துக்க போறோம். மிச்சம் இருக்கிற மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் அவைகளிடம் இருப்புடையவன் அல்லன். என்னிடம் எல்லாம் இருப்புடையது, ஆனால் அவைகளிடம் நான் இருப்புடையவன் அல்ல. ந அவஸ்திதக. இதனுடைய பாரடாக்சிக்கல் 5th ஸ்லோகத்துல வருது. அதுக்கு மீனிங் எழுதிக்கிட்டு நம்ம பாரடாக்சிக்கலுக்கு போலாம். 5th என்ன சொல்றாரு அங்க பாருங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வரும் பாருங்க. இப்ப படிக்கிறேன். நச்ச மஸ்தானி பூதானி. இதுதான் பாரடாக்சிக்கல் பி. ஃப்ரேஸ் 2, ஃப்ரேஸ் நம்பர் 2, ஃப்ரேஸ் பி என்னது எழுதிக்கணும்? நச்ச மஸ்தானி பூதானி. எப்படி பாருங்க, நச்ச மஸ்தானி பூதா, அங்க மஸ்தானி பூதானினாரு, இங்க என்னட்டாரு ந. அப்ப இதுக்கு என்ன மீனிங் எழுதிக்கலாம்? இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் எழுதிங்க, அப்புறம் விசாரத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா 5th மீனிங். அப்பதான் நீங்க பாரடாக்சிக்கல் 2 எடுத்து அது விசாரம் பண்ணி நாம அது இருக்கிற ஒற்று என்ன சொல்ல வராது நம்ம புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் க்ரோஸ் எ லாங் விசாரம். ச மேலும் பூதானி நமஸ்தானி. பூதானி பூதங்கள், பொருட்கள், உயிருள்ளது உயிரற்றது எல்லாமே பூதங்கள். 5 பூதங்கள் சொல்லும்போது அது பூதங்கிற வேர்டு ஜடம். உயிர் தாவரங்கள் செடி கொடிகள் என்ன சொல்லுவோம்? பூதம். மொத்தத்தில் டோட்டல் பூதம். பொருட்கள் பூதங்கள் நமஸ்தானி என்னிடம் இல்லை, என்னிடம் இருப்பவை அல்ல, என்னிடம் இருப்பவை அல்ல. ஹவ் வாட் a paradoxical பாருங்க, contradiction between the two phrases. மே என்னுடைய, அந்த ரெண்டையும் நம்ம எதை வச்சு விசாரம் பண்ணி ஜாயின் பண்ணுவோம்னா பின்னால இந்த வேர்டு தான் ஐஸ்வரம். என்னுடைய தெய்வீகமான, ஈஸ்வரஸ்ய பாவம் ஐஸ்வரம், ஆழும் தன்மை கொண்ட என்னுடைய தெய்வீகமான யோகம். என்னுடைய யோகத்தை பார் அர்ஜுனா. என்னுடைய யோகம் என்னது? தெய்வீக யோகம். தெய்வீகமான யோகத்தை பஷ்ய, மே யூ see, லோட், மே யூ see, என்னுடைய யோகத்தை பார். என்ன யோகம் சொல்றாரு பாருங்க. என்னென்ன? எல்லாத்துலயும் எல்லாத்துக்கும் இருப்புடையவர், எதை 2 கான்ட்ரடிக்ஷன் சொல்றனே, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஐஸ்வர்யத்தை பார். மம என்னுடைய ஆத்மா. இவங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஆத்மாங்கிறது நாம புரிஞ்சு வச்சுக்கிற விஷயத்துல என் ஆத்மா உன் ஆத்மாங்கிறனால அவர் இறங்கி சொல்றாரு. உண்மையில் என்னுடைய ஆத்மா உன்னுடைய ஆத்மாங்கிற வேறுபாடு கிடையாது. ஸ்டூடெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? இது என்னுடைய உடல், என்னுடைய ஆத்மா, அவங்க உடல், அவங்க ஆத்மான்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த லெவலுக்கு இறங்கி என்ன சொல்றாரு? மம ஆத்மா. ஏன்னா அதெல்லாம் வேர்ட்ல கன்ஃபியூசிங் வேர்டு. எப்படி அவர் சொல்லலாம்? இருக்கிற ஒரே ஆத்மா தானே. அப்ப மம ஆத்மானா அது இறைவனோட ஆத்மாவா? மற்றதெல்லாம் மேலான ஆத்மா கீழான ஆத்மாவா? நம்மளதெல்லாம் அப்படிலாம் புரிஞ்சுக்கொள்ள கூடாது. நீ புரிஞ்சு வச்சிருக்கிற லெவல்ல நான் உனக்கு டீச் பண்றேன். என்னென்ன? மம ஆத்மா. இது லட்சியார்த்தமா புரிஞ்சுக்கணும், வாட்சியார்த்தமாக இந்த வேர்ட்ஸை புரிஞ்சு கொள்ள கூடாது. இதுக்கு தான் குரு பரம்பரை தேவைங்கிறது. மம ஆத்மா, என்னுடைய ஆத்மா ஒரே ஆத்மா தாங்க. லட்சியார்த்தமா சொல்றாரு. பூத பாவனக, பொருட்களை உண்டாக்குகிறது. பூத பாவனக,
பொருட்களை உண்டாக்குகிறது. பூத பிரித் பொருள்களை தாங்குகிறது. ஃபர்ஸ்ட் சிருஷ்டி, பூத பாவனா சிருஷ்டி, பூத பிரித்னா ஸ்திதி, பொருள்களை தாங்குகிறது. ஆனால் கைகளில் இருவர் ந பூதஸ்தக, பொருள்களில் இருப்பவன் ஆனல்ல, பொருள்களில் இருப்பது அல்ல. என்னுடைய தத்துவம் பொருள்களில் இருப்பது அல்ல. இப்ப மீனிங் பார்த்துட்டோம். 2 ஸ்லோகத்துக்கும் கம்ப்ளீட் எதுவும் புரியாது. இந்த 2 ஸ்லோகத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலயும் நான் இருக்கிறேன், எதுலையும் நான் இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்பதான் விச் நீட்ஸ் a lot of விசாரம். அவர் எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட், இதுதான் சொல்றது. இறைவனுடைய கருத்தை நாம புரிஞ்சுக்கணும் போது நம்மளுடைய மட்டத்திலிருந்து அவரை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப நம்ம எம்பி தான் இதை புரிஞ்சுக்கணும். அப்பதான் ஆச்சாரியர்கள், சங்கராச்சாரியர் போன்றவங்க இன்டர்பிரட் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறது. அப்பதனாலதான் என்ன சொல்றது, குரு பரம்பரையில வந்தவங்கிட்ட படிச்சா அவங்க கரெக்டா நம்மள இன்டர்பிரட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்ல குரு பரம்பரையில வரல, நானே படித்தேன், தவத்தில் கற்றேன், அதில் கற்றேன், போதி மரத்துக்கடியில கற்றேனுங்கிறவங்க அவங்க லெவலுக்கு தான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன், எதிலும் நான் இல்லை. என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன்! எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், எல்லாமே என்னிடம் இருப்பு பெறுது, ஆனா அவற்றில் நான் இல்லை, நான் அவற்றில் இல்லை. அது வேற. ஓப்பனா நான் இருக்கிறேன், நான் இல்லை. பூதங்களில் நான் இருக்கிறேன், பூதங்களில் நான் இல்லை. இவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன் சென்டென்ஸை புரிஞ்சுக்கிறக்காக என்ன சொல்றது, தனியா பகவத்கீதை படிச்சா ஒரு மண்டையும் புரியாது. ஏன்னா என் லெவலுக்கு என்ன புரியுது இந்த இடத்துல. அப்ப என்ன தெரியும், அப்படியே அழகா இதெல்லாம் சும்மா சுச்சுப்பி ஸ்லோகாஸ் அடுத்து எது புரியுதோ அதுதான் முக்கியமான ஸ்லோகம்னு அங்க போக ஆரம்பிச்சிடும். இது மனிதனுடைய இயல்பு. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஏரியா வர படிச்சுட்டே வரீங்க, நீ புக் எடுத்து நீங்களே படிச்சுட்டே வரீங்க, எங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க? ஃபில்டர்டு லேர்னிங் போயிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இது நமக்கெல்லாம் இது சும்மா இதை சொல்லிருக்கேன் அப்படியே அடுத்து போயிடும். ஆனா முக்கியமான ஏரியாவே பொக்கிஷமே இந்த இடம் தான். அதனாலதான் சொல்றது, குரு பரம்பரையில் தட்சிணாமூர்த்தி பரம்பரையில் வந்தவங்கனாலதான் ஃபர்ஸ்ட் அவங்க குரு சொல்லி கொடுத்து அவங்க எம்பி புரிஞ்சிருப்பாங்க. அவரு அவரோட குரு சொல்லி கொடுத்து எம்பி புரிஞ்சிருக்கணும், அவரு அவருடைய குரு சொன்னதை வச்சுதான் எம்பி புரிஞ்சிருச்சிருக்கணும். அப்போதான் கரெக்டான மீனிங் வெளியில வரும். அது குரு பரம்பரையில வராதது அல்லது துவைத பரம்பரையில் போயிருந்தாலும் அவங்க துவைதத்துக்கு தகுந்த மாதிரிதான் இன்டர்பிரட் பண்ணுவாங்க. அத்வைத பரம்பரையில வந்த குரு போனோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ அப்படி அழகா இறைவன் எங்க நின்று இது பேசுறாருங்கிறத புரிய வைப்பாங்க. இது நாம புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா போகணும், வாட் இஸ் ஜகத் ஈஸ்வர சம்பந்தத்தை அவர் பேசுறாரு. அதானே, நான் அதுல இருக்கேன், நான் அதுல இல்ல அப்படின்னா எந்த 2 விஷயத்தை எடுத்துக்கிறாரு, ஈஸ்வரன் எடுத்துக்கிறாரு, ஜகத்தை எடுத்துக்கிறாரு. இப்ப 2க்குள்ள சம்பந்தம் ஈஸ்வரனுக்கும் ஜகத்துக்கும். ஏன்னா அவர் 2 பேசுறாரு, நான் அவற்றில் இருக்கிறேன், நான் அவற்றில் இல்லை. எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட் 2 வேர்டு, ஒன்னு ஈஸ்வர, இன்னொன்னு ஜகத்து. அப்ப நாம எதை பார்க்கணும், 2 பேத்துக்குள்ள சம்பந்தம் என்ன? கிரேட் கன்ஃபியூஷன் இந்த சொசைட்டி. இப்ப நான் சொல்ற பாருங்க, எது தவறான சம்பந்தமாக மக்களால் புரிய வைக்க, என்ன தப்பா எந்த இடத்துல புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படி நல்லா பார்த்துட்டு அதெல்லாம் நெகேட் பண்ணிட்டு தான் சரியான விளக்கத்துக்கு நாம வர முடியும். இப்ப உலகத்துல என்னென்ன சம்பந்தம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துங்க சொல்ற சம்பந்தம் எல்லாம் தப்புன்னு சொல்லல, பிகினிங்ல இந்த சம்பந்தத்தை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் சிந்தித்து சிந்தித்து சாஸ்திரத்தை படிச்சாதான் ஃபைனல் சம்பந்தம், உண்மையான சம்பந்தத்துக்கு நம்ம வர முடியும். தப்புன்னு எதையும் சொல்லல. ஃபர்ஸ்ட் சம்பந்தம் சொல்ற பாத்தீங்களா, அதெல்லாம் தப்புன்னு கிடையாது. இப்ப குழந்தை வந்து ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா, ஒரு பயப்படுது அப்படின்னா என்ன சொல்றோம், நீ வேறு இறைவன் வேறுன்னு சொல்லி கொடுக்கணும். இறைவன் பாரு அங்க இருக்காரு, நீ கும்பிடு அப்படிங்கும் போது துவைதத்துல தான் டீச்சிங் ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்கு. ஏன்னா அது உலகத்தை வேறா பாக்குற குழந்தைகளுக்கு இறைவனை வேறாகத்தான் ப்ரொஜெக்ட் பண்ணித்தான் அந்த குழந்தைக்கு பக்தியை ஊட்ட முடியும். அதைவே உட்காந்து கூடாது, உயிர் வரைக்கும் நான் வேறு இறைவன் வேறு குறக்கூடாது. ஏன்னா சம்பந்தத்தை ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் சம்பந்தம் என்ன சொல்றாரு, என்ன எல்லாரும் சொல்றது, படைக்கப்பட்டது உலகம், படைத்தவன் இறைவன். திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈஸ்வரன் ஜகத். இது காமன் பீப்புள் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் ஒத்துக்குவாங்க. வேதாந்தத்துக்கு வராதவங்க வந்தவங்க எல்லாரும் ஒத்துக்குவாங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஏதோ ஒண்ணு இருந்து அது படைச்சுமா, கடவுளுக்கு வேர்டு யூஸ் பண்ண மாட்டான், ஆனா ஏதோ ஒண்ணு படைச்சிருக்கு. அப்ப படைக்கப்பட்டது
ஈஸ்வரன் படைத்தவர். திஸ் இஸ் a relationship between ஜகத் அண்ட் ஈஸ்வரா. ஒன்னு படைக்கப்பட்டது ஜகத்து, அதை படைத்தவன் ஈஸ்வரன். அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, நாம இப்ப கொண்டு வரோம் இறைவனை நிமித்த காரணமாக அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. இது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க சொல்றது நிமித்த காரணம் உபாதான காரணம் அவங்களுக்கு தெரியாதுங்க. படைத்தவன் இறைவன், படைக்கப்பட்டது உலகம் அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க, இறைவன் நிமித்த காரணம் மட்டும். எப்படி பானை, பானையை உருவாக்குற நிமித்த காரணம் வேறு, குயவன் மட்டும். அப்ப பானை வேற அவன் வேற. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிற காரணம் அவங்க. இங்க என்ன வருது, தோஷம். இதை எப்படி நம்ம நெகேட் பண்ணலாம், ஈஸியா நெகேட் பண்ணிடலாம், துவைதம். இப்ப பானையை படைச்சிட்டு குயவன் அவர் எங்கேயும் போயிடுவாரு. பானை இருந்துதா செத்துதா போச்சா அவருக்கு தெரியாது, அப்படிதானே? அப்படியாங்க உலகம் படைப்பார் இறைவன். தூக்கி போட்டு படைச்சு தூக்கி போட்டு அவர் பாட்டுக்கு வேற பக்கம் போயிட்டாருன்னா அப்ப நம்ம கும்பிடுறதுல அர்த்தமே இல்லையா? அவருக்கு தூக்கி போட்டு அவர் வேற பக்கம் போயிட்டாரு. அப்புறம் நாம என்னது சாமி பக்திங்கிறதே ஒண்ணுமே தேவையில்லை. பானைகளுக்கும் குயவனுக்கு என்னங்க சம்மந்தம்? குயவன் எதுக்காவது பானைகள் எதுக்காவது குயவனை நம்பி வேலைக்கு ஆகுமா நான் கேட்கறேன். பானைகள் படைச்சாச்சு, குயவன் விட்டுட்டு போயிட்டாரு. இந்த பானைகளுக்கு ஒரு கஷ்டம்னா குயவன் வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன? ஏன் அவர் தான் விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ இவங்க என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, ஓவரா லோடு கொடுக்குறாங்க, என்னால வேலை செய்ய முடியல, தூக்க முடியல, தண்ணியை தூக்கி வைக்க முடியல, என்னை ரொம்ப பண்றாங்க அப்படின்னு போய் குயவங்கிட்ட கேன் த பானை கம்ப்ளைண்ட்? நோ. அப்ப நீங்க சொல்ற தோஷம். அப்ப இறைவன் படைச்சிட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னா நீங்க போய் இறைவன் எப்படி வேண்டீங்க? சோ துவைத தோஷம், தவறு. காரணத்தை பண்ணிட்டு காரியத்தை பண்ணிட்டு போடி போற அளவுக்கு கணவர் சரி இவர் யாரு கிடையாது, கடவுள் சாடிஸ்ட் கிடையாது. நீ எக்கேடா ஓன்னு போவாராங்க அவரு. ஹி இஸ் நாட் சாடிஸ்ட். எக்கேட ஓனு ஒரு கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போற ஒரு குழந்தைய பெற்றுட்டு எக்கேட ஓனு வீசிட்டு போவாங்களா எந்த தாயாவது? சோ இந்த கான்செப்ட் தப்பு. எது நிமித்த காரணமாக மட்டும் இருக்கிறார்னு நீங்க சொன்னீங்கன்னா தப்பு. இது நம்ம நெகேட் பண்ணிட்டோம். சோ எப்படி புரிஞ்சுக்கிறோம், அவங்க என்ன திங்கிங்ல இருக்காங்க. அப்ப அந்த திங்கிங் வந்ததுக்கு என்ன காரணம், நிமித்த காரணம் மட்டும்னு சொல்றதுனால குயவனை போல் பானை உதாரணத்தை வச்சு படைச்சிட்டு போயிறவரு அவரு அல்ல. இதை விட கொஞ்சம் அதிகமா சிந்திக்கிறவங்க அடுத்த திங்கிங் வராங்க. செகண்ட் அவங்க என்ன சொல்றாங்க, அதுதான் விசிஷ்டாத்வைதமே. ரெண்டாவது திங்கிங் விசிஷ்டாத்வைதம்னு என்ன தெரியுங்களா, விசிஷ்ட அத்வைதம். அவங்களும் பாருங்க அத்வைதத்துக்குள்ள வந்தவங்க. நீங்க நிறைய பேர் கேட்பீங்க வாட் யூ மீன் பை விசிஷ்டாத்வைதம். நிறைய பேர் பேசுறாங்களே விசிஷ்டாத்வைதம். இன்னைக்கு கிளியர் பண்ணிக்கங்க வாட் யூ மீன் பை விசிஷ்டாத்வைதம். விசிஷ்ட அத்வைதம் அவங்க சொல்ற தத்துவம் என்ன, விசிஷ்ட அத்வைதம் தான். அத்வைதத்தை ஒத்துக்கிறாங்க ஆனா விசிஷ்ட. இது ஒரு பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ். விசிஷ்டனா மெனின்னு அர்த்தம், பலவாக இருக்கிற ஒன்றுன்னு அர்த்தம். தமிழ்ல சொன்னீங்கன்னா பலவாக இருக்கிற ஒன்று. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப மரம், மரம் பலவாக இருக்கிற ஒன்று. என்னது, இலை, ஸ்டெம், பூ, காய், பலவாக இருக்கிற மரம். இப்படி அதுதான் அந்த பேசிக் பிலாசபி விசிஷ்டாத்வைதம்னா இதுதான் விசிஷ்ட துவைதம். பலவாக விசிஷ்டன பலவாக, நானாவிதானி பலவாக, விசிஷ்ட அத்வைதம். அப்போ பலவாக இருக்கிற ஒன்று அப்படின்னா அவங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அப்படி படைச்சிட்டு போற களவுக்குலாம் இறைவன் சாடிஸ் கிடையாது. அவங்க சொன்ன பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் குரூப், அவங்களோட கொஞ்சம் அதிகமா திங்க் பண்றவங்க அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு, இறைவன் வந்து அங்கி, நாம்பெல்லாம் அவருடைய அங்கம், ஒன்றாக இருக்கிறார், பலவாகவும் ஒன்றாகவும் இருக்கிறார். எப்படி பலவாக என்னது, மெனி ஜீவாஸ், மெனி ஜீவராசிகள் எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்காரு. அப்ப விசிஷ்ட. ஆனா அங்கி யாரு, ஒரு ஆள். இப்ப நான் ஒருத்தி, இப்ப எனக்கு என்னென்ன அங்கி இருக்கு, நான் அங்கி. இப்ப எனக்கு என்ன அங்கங்க இருக்கு, கை, காலு, மூக்கு, கண்ணு, மூக்கு, தோல், ரத்தம், பிளட், போனு, எத்தனையோ போன் எடுத்தீங்கன்னா அதுல 114-15 போன் இருக்குங்கிறாங்க. சோ இத்தனையும் புட்டுகதா அங்கி. இதெல்லாம் பேர் என்ன, அங்கம். அங்கி அங்கத்தை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா அவங்க விசிஷ்டாத்வைத்தை நீ புரிஞ்சுக்க முடியும். Now we are trying to understand the விசிஷ்டாத்வைத philosophy. என்ன பிலாசபி, அங்கி அங்க பாவம். எதுக்கு, ஈஸ்வரனுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தமான சப்ஜெக்ட் மேட்ரு. அதுல விசிஷ்டாத்வைதி என்ன சொல்றான்,
என்ன சொல்றாங்க? இறைவன் அங்கி, இந்த உலகம் அங்கம். இது என்னது? அங்கி. ஈஸ்வரன் அங்கி. அவங்க ஈஸ்வரன் சொல்றாங்க, இறைவன். இறைவன் அங்கி, மற்றதெல்லாம் அங்கம். இதுதான் விசிஷ்ட. ஏன்னா நிறைய ஜீவர்கள், விதவிதமான ஜீவர்கள் இருக்காங்களே. விசிஷ்ட ஆனா அங்கி யாரு? இறைவன். சோ விசிஷ்ட அத்வைதம். திஸ் இஸ் விசிஷ்டாத்வைத பிலாசபி. அப்ப அங்கி அங்க பாவம் கொண்டு வரும்போது யார் ரெண்டு பேத்துக்கு அங்கி அங்க? ஈஸ்வரனுக்கும் ஜீவர்களுக்கும் அங்கி அங்க பாவம் போட்டா என்ன பிரச்சனை? How we should negate? How should we? It should be negated. அங்க என்ன பிரச்சனை? அங்கத்தில் ஒரு குறை இருந்தால் அது அங்கேயும் பாதித்து விடும். இது நமக்கு தான் தெரியுமே, ஈஸியா நெகேட் பண்ணிடலாம். பாருங்க, இவ்வளவு பெரிய பிலாசபி இந்த ஒரு இடத்த புரிஞ்சுக்க முடியாம ஒரு மதமே உருவாயிடுச்சு, ஒரு ஒரு தனி குரூப்பே. அங்க பாவம் சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு ஒரு கையில இந்த கை ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு கேன்சர்னு வச்சுக்குங்க, அது அங்கி பாதிக்குமா பாதிக்காதா? கையை வெட்டுப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கி நானு அங்கம் இதெல்லாம் ஒரு அங்கத்தை எடுத்துக்கிறேன். கையில் ஒரு பிரச்சனை இருந்தால், அங்கத்தில் ஒரு குறை இருந்தால் எனக்கு குறை வருமா வராதா? நான் லைட் ஹேண்ட்ல சாப்பிட முடியாது, குறைதானே. ரைட் ஹேண்ட்ல வேலை செய்ய முடியாது. ஒரு சின்ன புண்ணாகட்டும், பைப் கழுவி நம்மளாம் பாத்திரம் கழுவ முடியறது இல்லை, அப்புறம் என்னமோ மாத்தி என்னமோ பண்றோம். சோ என்னை பாதிக்குதா இல்லையா? என்னோட அங்கேயும் பாதிக்குதா இல்லையா? அங்கத்தில் ஒரு குறை இருந்தால் அது என்ன வேணா இருக்கட்டும், அது கண்டிப்பா அங்கேயை பாதிக்குங்கிறதா அங்கி அங்க பாவத்துடைய சம்பந்தமே. அங்கி அங்கத்தினுடைய பாவத்தினுடைய இப்ப நம்மளுக்கு அது எப்படிங்க எப்படி சொல்றீங்க? நான் தான் உதாரணம், வேற எங்க போய் உதாரணம் தேடுறது. நான் அங்கி, எனக்கு இந்த பாகம் எல்லாம் இருக்குது. நீங்க ஜீவர்களுக்கு பதிலா இங்க என்னது போடுங்க, கை காலு மூக்கெல்லாம் போடுங்க. இப்ப கண்ணு எனக்கு தெரியல அப்படின்னா, நான் எனக்கு என்னோட உறுப்புல ஒரு அங்கத்துல ஒரு குறை இருந்துன்னா நான் என்ன வாட் நேம் ஐ வில் கெட்? குருடி. பாதிக்குதா இல்லையா? காதுல ஒரு பிரச்சனை, காது கேட்கல, அப்ப எனக்கு என்ன பேர் வருது? செவிடி. பாதிக்கிறமா இல்லையா? உலகத்துல we cannot survive. அதுதான் சம்பந்தமே. அங்கிக்கும் அங்கத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். அங்கத்துல ஒரு குறை வந்தால் அது அங்கேயே பாதிக்கும். இது அவங்கள ஒத்துக்கணும். ஏன்னா இது யூனிவர்சல் ட்ரூத், என் உடம்புலயே நான் பாக்குறேன். அப்போ ஜீவர்கள் எத்தனை குறை சொல்றது? அங்கத்துல யோசனை பாருங்க, ஒரு ஜீவனுக்கும் மனதில் இருக்கிற குறைகள், புத்தியில் இருக்கிற குறைகள், குறையில்லாத சரீரம், நோய், எத்தனை நோய் சரீரத்துல. அப்ப அதெல்லாம் அங்கேயே பாதிக்கிறாங்க. இறைவனை என்ன சொல்றீங்க? பாதிக்கும். அப்புறம் அவர் எப்படி இறைவனா இருக்க முடியும்? ஒரு உடம்புல வர குறையே நம்ம நாளைக்கு சமாளிக்க முடியாம தக்கணத்தை ஆடுறமே, இத்தனை எல்லாம் அமீபா போய் ஒட்டிக்கிட்டு, லைக் அமீபா தான் வீக்கன் போய் உடம்புல ஒட்டுறோம்னா என்ன அர்த்தம்? லைக் அமீபா எல்லாம் போய் ஒட்டிக்கிட்டோம்னா, அவருடைய அங்கமா இருக்கோம்னா எத்தனை பிரச்சனைகள். அப்ப அவரை பாதிச்சா அவர் எப்படிங்க இறைவனா இருக்க முடியும்? உங்களுக்கு எப்படிங்க அனுகிரகம் பண்ண? அவரை காப்பாத்துறதுக்கு என்ன வேற ஏதாவது ஒரு ஆள் வரணும். அந்த அமீபாவில பிச்சேரி இருக்கு, என்ன பாரசைட்ஸ், அப்படிதான் அவங்க அர்த்தம். இதுமே உங்களுக்கு மேபி அக்செப்ட் பண்ண முடியாத விஷயமா இருக்கலாம். ஆனா நம்ம கேட்கறது அதுதான், அது பாரசைட்ஸ். ஏன்னா ஒருல போய் ஒட்டுனா அது என்னங்க? தேவையில்லாத விஷயங்கள் போய் ஒட்டுச்சுன்னா அது பேர் என்ன? பாரசைட், ஒட்டுண்ணி. அந்த மாதிரி போய் ஒட்டிக்கிட்டோம்னா அவர் எப்படிங்க போய் இறைவனா இருக்க முடியும்? அவருங்க இறைவன் அதெல்லாம் அப்படிலாம் இருந்துருவாரு. உடனே அப்படிலாம் பதில் சொல்லக்கூடாது. என்ன தெரியுங்க, நம்ம சொன்னோம்னா அதெல்லாம் பதில் சொல்லுவாங்க, அது இறைவன், அவர் மகாசக்தி இருக்குது, அந்த ஒட்டுண்ணியில் வந்த பிரச்சனையில அவர் வராது. அப்ப அதுதான் நாங்களும் வர்றோம், அதையத்தான் நாங்களும் சொல்றோம். நீ ஒட்டுறதுன்னு சொல்றதுனாலதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அது அவங்க அப்படி. அடுத்தது இப்போ என்ன யார நெகேட் பண்ணிட்டோம்? விசிஷ்டா துவைதம், கருத்து ஒத்து வராது. ஏன்? அங்கி அங்க பாவனை பிரகாரம் அது தப்பு. அடுத்து மூணாவது, இவங்க இருக்காங்களே, இவங்க என்ன சொல்லுவாங்க? உலகமே, அதை நாம சொல்றதே சொல்லுவாங்க, ஆனா வேற மாதிரி. உலகமே இறைவன், இறைவனே உலகம். மூணாவது குரூப் இருக்கிறாங்களா இல்லையா? வேற கோயிலுக்கெல்லாம் போய் சாமி விட வேண்டியது இல்லை, தர்மத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தா போதும், எல்லாமே இங்க இருக்கிறது அனைத்து இறைவன் தான். நம்ம பேசுற மாதிரி சொல்லுவாங்க, ஈஷாவா சிவிதகும் சர்வங்கிறது நம்ம புரிஞ்சு சொல்றோம். அவங்க அதுக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க புத்தியில என்ன சொல்றாங்க? இயற்கையே இறைவன் சொல்றாங்களா இல்லையா? ஒரு குரூப் இயற்கையே என்னது அவங்களை பொறுத்த வரைக்கும்? இறைவன். நத்திங் அப்பார்ட் ஃப்ரம் ஜெகத்து தான் ஈஸ்வரகா. அப்போ அவங்க என்ன எதிர் தெரியுங்களா மாட்டுவாங்க?
அப்போ சத்தியத்துவ புத்திய உலகத்துக்கு கொடுத்துதான் ஆகணும். இறைவனா இருக்கிறார் என்றும் இருக்கிறாரா? நீ என்ன சொல்ற? இறைவனே உலகம், உலகமே இறைவன், அப்ப இறைவன் சத்தியம். எஸ், அப்ப உலகம் என்னாச்சு? சத்தியம். சத்தியத்துவ புத்தி அவங்க எங்க வந்துருது? உலகத்துக்கு கொடுத்துருவாங்க. அவங்கள அறியாம இந்த அனாத்மாவுக்கு மித்தியாவுக்கு என்ன கொடுத்துருவாங்க? சத்தியத்தை கொடுத்தாகணும். ஏன்? அவங்கதான் இறைவன் தான் உலகம், உலகம் தான் இறைவன்னா, அப்ப இறைவன் சத்தியங்கிற புத்தி எங்க கொண்டு வைக்கிறாங்க? உலகம் சத்தியம், ஈஸ்வரன் சத்தியம், இறைவன் சத்தியங்கிறத ஒத்துக்கிற போது, இறைவன் உலகமா இருக்கிறாரு போது அந்த சத்தியத்துவ புத்தியை கொண்டு நீங்க ஜகத்துல வச்சுதான் ஆகணும். எப்போ சத்தியத்துவ புத்தியை கொண்டு ஜகத்துல வைக்கிறீங்களோ ஆனந்த பிராப்தியோ துக்க நிவிருத்தியோ நடைபெறாது. 10 ஜென்மம் எடுத்தீங்கனாலும் இந்த உலகத்தை நீங்க சத்தியம் சத்தியம் சத்தியம்னு பார்த்தீங்கன்னா you cannot have a happy life. ரியாலிட்டியை தப்பா புரிஞ்சு வச்சுட்டு how can you have a happy life? இதுல என்ன பண்றோம் நம்ம? அவங்கள அழகா ஜகத்துங்கிறது என்ன புரிஞ்சு நம்மளுடைய அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? ஜகத்துங்கிறது மித்தியா, இறைவன் தான் சத்தியங்கிறது அவங்களுக்கு புரியல. சோ அப்படி நாம என்ன பண்ண? அவங்கள இதுல இருக்கிற சத்தியத்துவத்தை நீ கொடுத்தீங்கன்னா உலகம் சத்தியம் நீ சொல்ற வரைக்கும் யூ cannot get மோக்ஷம். சோ யூ ஆர் நெகேட்டட். அதாவது நம்ம போய் யாரையும் வெளியில போய் நெகேட் பண்றது இல்லைங்க, நம்ம புத்தியில இருக்கிறது அறிவியெல்லாம் நெகேட் பண்ணிட்டு இருக்கிறோம். யூ வாய் எங்கேயும் திறந்துடக்கூடாது. விசிஷ்டா துவைதி பீப்புள்கிட்ட போய் வாதத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா நம்மளாட்ட ஒரு முட்டாளு இந்த உலகத்துல ஏவனும் கிடையாது. புரிஞ்சுங்களா? யாருக்கிட்டையும் இதை தெரிஞ்சு வச்சுட்டு விசிஷ்டாத்வைத பேசுறாங்க நான் தெரிஞ்சது. ஏன்னா உங்களை ஒரு வாதம் சம்வாதமா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. விதண்டாவா, ஏன்னா அவங்க நீங்க மட்டக்கிறீங்கன்னே விதண்டாவாதத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க. அப்ப அது வாதமே நம்மளால பேச முடியாது. எப்ப அவங்களுக்கு நமக்கு சொல்ற பாயிண்ட் பிடிச்சோன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலையோ, எல்லா மனிதரும் அப்படித்தான். வீட்லயே பாருங்க, கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேட்போம், உடனே வாய் அதிகம். என்ன நாம சொன்ன பாயிண்ட்டுக்கெல்லாம் ஏன்னா தப்புன்னு ஓப்பன் ஆகி போச்சா, உடனே வாய் ஓவரா பேசுற, நீ இந்த இடத்துக்கு ரொம்ப ஓவரா பேசுற, அதையே தான் அவங்களும் சொல்ல போறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேறு நீயாச்சு ஈஸ்வரனாச்சு இந்த ஜென்மத்துல புரியுமோ எந்த ஜென்மத்துல புரியுமோ, எப்படி இருந்தாலும் இது புரிஞ்சாதான் உன்னுடைய என்ன பிராரப்தம் முடிய போகுது. அது வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு புனரப்பி மரணம் புனரப்பி ஜனத்து இருடா சாமி, அடுத்த சரீரம் நல்ல சரீரம் கிடைச்சு ஒரு நல்ல குரு கிடைச்சு நல்ல வேதாந்தம் படிக்கிறதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேங்கிறதோட மனசுல எல்லாம் ஓடிட்டு கம்முன்னு இருந்துக்கணும். ஏன்னா அவங்க நீங்க சொல்லும் போது அவங்களால பதில் சொல்ல முடியாத நிலையில தான் இருக்காங்க. அவங்க என்னன்றவாங்க டக்குன்னு விதண்டாவாத. ஏன்னா நாம் சம்பாதமா ஆரம்பிப்போம் எங்க ஏன்னா வேற வழி இல்லாம அவங்க எங்கதான் போயாகணும். பொம்மை நாட்டுல இருந்து பேசுறீங்க, பொம்மை நாட்டுல வேதம் படிக்கக்கூடாது, டக் டக் டக்குன்னு எங்கெங்கயோ பிடிச்சு நம்ம வாயை அடக்கி பார்ப்பாங்க. அப்ப எதுக்கு தேவையா நான் கேட்கறேன். வாய் பேசக்கூடாது. நமக்கு நம்ம அறிவுக்கு தெளிவாயிடுச்சா? எஸ், இறைவன் உலகமா இருக்க முடியாது, இறைவன் உலகமா, ஏன்னா இது சத்தியம் அப்புறம் அது சத்தியமாயிடும் அப்படின்னு நாம என்ன பண்றோம்? நெகேட் பண்ணிட்டு அடுத்தது போறோம். அடுத்தது பகவானுடைய கருத்து, வேதத்துடைய கருத்து, சித்தாந்தின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பேர் சித்தாந்தி. வேதம் என்ன சொல்லுது? எதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம்? ஈஸ்வரனுக்கும் இறைவனுக்கும் இந்த உலகத்துக்கும் உள்ள சம்பந்தம். இந்த மூணையும் நெகேட் பண்ணிட்டோம். இப்போ உண்மையில் வேதம் ஈஸ்வரனுக்கும் ஜகத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுது? எப்படி வேணா சொல்லலாம். சத்திய மித்தியா சம்பந்தம். சத்திய மித்யா, சத்திய மித்யா ரெண்டு ரியாலிட்டி, ரெண்டு ரியாலிட்டிக்குள்ள சம்பந்தம். சித்தாந்தி நம் கருத்து, ஜகத்து ஈஸ்வர சம்பந்தம் என்னன்னு கேட்டா சத்தியம் மித்யா சம்பந்தம். அப்போ சத்திய மித்யா சம்பந்தத்தை எப்படி நாம புரிஞ்சுக்கிறோம்? இருக்கவே இருக்குது. வேதாந்தின் பாம்பு, வேதாந்தின் பாம்பு அப்படின்னு என்ன? ஒரு கயிறு பாம்பா பாக்குறது வேதாந்தின் பாம்பு. ஏன் நம்ம அதை வச்சுதான் சத்தியமித்யாவே நிக்குது. அஸ்திவாரமே நமக்கு வேதாந்தின் பாம்பு தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? கயிறு தான் அங்க இருக்குது, ஆனா அது எப்படி நம்ம பாக்குறோம்? பாம்பா பாக்குறோம். அப்போ கயிறுங்கிறது அங்க சத்தியம், பாம்புங்கிறது மித்யா. தோற்றத்துக்கு இருக்குது, பயந்தோம், ஓடி வந்தோம், உளுந்தோம், அடிவட்டம், காயமாச்சு, எல்லாமே உண்மை. அப்ப அங்க இருக்குன்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம, அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா நீ எதுக்கு ஓடுற அடிவடுற? சோ இருக்குன்னு சொல்ல முடியல பாம்பு. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவன் இல்லைங்கிறான், இவனுக்கு அது தெரியுது பாம்புன்னு. பக்கத்துல இருக்கிறவன் இல்லைங்கிற டார்ச் அடிச்சு பாடுறாங்கிறான். டார்ச் அடிச்சுலாம் என்ன தெரிஞ்சது? கை. அப்ப பாம்பை பார்த்தனே,
அது தோற்றம், காட்சி பிழை. சோ கயிற்றுக்கும் உண்மையில் அங்க கிடக்கிறது கயிறு. நீங்க மாலை நேரத்துல உங்க காட்சி பிழை அது என்னவா பாத்துட்டீங்க? பாம்பா பாத்துட்டீங்க. அப்ப அது ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுவீங்க? கயிற்றுக்கும் நீங்க பார்த்த பாம்புக்கும் என்ன உறவுன்னு புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இறைவனுக்கும் இந்த ஜெகத்துக்கும் உள்ள உறவே. சம்பந்தம் எடுத்துக்கலாம். சம்பந்தம் என்னதாங்க? கயிறு இல்லைன்னு சொல்லுவீங்களா? பாம்பு இல்லைன்னு சொல்லுவீங்களா? அப்ப ரியாலிட்டி என்ன? கயிறு சத்தியம். அந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் என்னது? பாம்பு வந்துட்டு போயிருச்சு. அந்த பாம்பு வர்றதுக்கு முன்னாலே கயிறு தான் இருந்தது. அந்த பாம்பு இருக்கிற காலத்துல நீங்க எதைத்தான் பாக்குறீங்க? பாம்பத்தை கயிற்றைத்தான் பாக்குறீங்க. நீங்க அதை பாம்பா பாக்குறீங்க. அப்ப அது என்னதான் இருந்தது? கயிறு தான் இருந்தது. நீங்க ஒருத்தர் டார்ச் அடிச்சு காமிச்சு உங்களுக்கு அந்த பாம்பை போயிடுச்சுடா, அது பாம்பு இல்லடான்னு சொன்னதுக்கு அப்புறம் பாம்பு போயிடுச்சு. ஆனா அங்க என்ன இருக்குது? கயிறு. சோ பாம்புன்னு ஒண்ணு என்னால சிருஷ்டி செய்யப்பட்டிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு கூட வர இல்லைங்கிறானே, என்னுடைய மை ஓன் சிருஷ்டி. ஏங்க என்னால சிருஷ்டி பண்ண முடியுமாங்க? உட்கார்ந்து உட்கார்ந்து கனவு சிருஷ்டி பண்றமா இல்லையா? தினம் எத்தனை கனவு, எத்தனை சிருஷ்டி, எத்தனை ஜீவராசிகள், எத்தனை புலி, சிங்கம். அது பிடிக்காதவங்களா வருவாங்க, நம்மளை பொறுத்துவாங்க. எத்தனை ஓட்ட ஓடி இருக்கும் கனவுல. அதெல்லாம் யார் சிருஷ்டி செஞ்சா? பக்கத்துல எடுத்துக்கோனா இறைவனா? ஏன்னா அவருக்கு ஒரு கனவு படைக்கிறதா வேலையாக. படைக்கப்பட்டதா இல்லையா மட்டும் திங்க் பண்ணுங்க. கனவுன்னு ஒண்ணு படைக்கப்பட்டதா இல்லையா? சிருஷ்டி செய்யப்பட்டதா இல்லையா? ஏன்னா அதுக்கு முன்னால் அது கனவு இல்லை, கனவு வருது, அதுக்கப்புறம் கனவு போயிருது. அப்போ அந்த கனவை நான் படைக்கிற மாதிரி அப்படி புரிஞ்சுக்கணும். அத மாதிரி என்ன ஆயிருக்குது? ஒரு ரியாலிட்டி வேற, இன்னொரு ரியாலிட்டி வேற. கயிறுங்கிறது என்னது? எப்பவுமே இருக்குது சத்தியம். பாம்புங்கிறது மித்யா. ஒரு நேரத்தில் இல்லாம இருந்து காட்சிக்கு தெரிஞ்சு திருப்பி ஓடி போச்சு. மித்யா இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல. அப்படி இந்த உலகம்ங்கிறது என்ன புரியணும்? மித்யா இப்படின்னு சொல்லலாம். எப்படி? இப்ப என்ன நம்ம ப்ரூவ் பண்றோம்? சத்தியத்துக்கும் மித்யாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கோ அதுதான் இறைவனுக்கும் இந்த ஜகத்துனா என்னையும் சேர்த்துக்கணும். எப்பவுமே இறைவனுக்கும் உலகத்துக்கும் உள்ள சம்பந்தம். இதுதான் உண்மையான வேதம் சொல்லுகிற சம்பந்தம். இதுதான். இதை நாம இன்னும் கொஞ்சம் லிக்விடைஸ் பண்ணி ஈஸியா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன டெக்னிக் வேர்டு யூஸ் பண்ணுவோம்? காரண காரிய சம்பந்தம். ஒண்ணு காரணம், இது ஈஸியா உங்களுக்கு புரியும். சோ காரணம் காரிய சம்பந்தம். இப்ப காரணம் களிமண், ஒண்ணு அங்க போயிடணும். காரண காரியம்னா என்ன எக்ஸாம்பிள் வச்சு ஏங்க எக்ஸாம்பிள் மாத்துறீங்கன்னு சொல்லக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்றமே தவிர ஏன் அதை கொண்டது இங்க ஓடாது, இதை கொண்டது அங்க ஓடுன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப எதை எடுக்கிறோம்? களிமண்ணு பானை. ஏன்னா களிமண்ணு காரணம், பானை காரியம் அப்படின்னு பாருங்க. காரியம் வருவதற்கு முன்பும் காரணம் இருந்தது. காரணம் பானைன்னு சொல்லும் போதும் காரணம் இருக்குது. பானை உடஞ்ச காலத்திலயும் மண் இருக்குது. அப்ப அது சத்தியம், இது மித்யா. வந்துட்டு போறது மித்யா. அதே பாம்புக்கு சொல்லக்கா இதையும் சொல்ல, இது சத்தியம் எடுத்துக்கலாம், இது மித்யா. ரெண்டுக்கு என்ன? காரியத்தை காரணம் முழுவதும் வியாப்தம். இது எப்போ படிச்சிருக்கோம். வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காரியம் அண்ட் காரணம் அண்ட் காரியம்? காரணம்ங்கிறது காரியத்தை முழுவதுமாக, பானையை களிமண் முழுவதும் வியாப்தம். நீங்க அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? பானை எங்க வேணா கை வைங்க. நீங்க பானை மேல கை வைக்கிறீங்க, நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன் களிமண் மேலதான் வைக்கிறீங்க. பானை மேல உங்களால வைக்க முடியாது. நீங்க நினைச்சுக்கலாம் பானை மேல கை வைக்கிறேன்னு, பானை மேல கை வைக்க முடியாது. ஏன்? களிமண் மேல கை வைக்காமல், பானை வந்து மேடப் ஆஃப் களிமண், அது அப்படியே புடிச்சுக்கணும். வேற எங்காவது கொண்ட உள்ள ஒட்டப்படாது. பானை மேடப் ஆஃப் களிமண். பானை மேல கை வையுங்கிற நான், நீங்க வைக்கிறீங்க. நான் பானை மேல கை வச்சிட்டம்பிங்க. நான் சொல்றேன் நீங்க பானை மேல கை வைக்கலின்னு. நான் திருப்பி சொல்லுவேன் ஏதோ குரு சொல்றாரு வைக்கலையோ அப்படி 2 நிமிஷம் கேட்டு பார்ப்பீங்க. 3 நிமிஷம் ஏங்க நீங்களாச்சும் உங்க கிளாஸ் ஆச்சு, நான் பானை மேல தாங்க கை வைக்கிறேன். இல்ல இல்லைன்னு என்ன அர்த்தம்? நீ கை வச்சிருக்கிறது களிமண் மேல, அதுதானே? அப்பதான் யோசனை வரும். ஏன்னா நெகட் பண்ண முடியாது. நீங்க அது கை வச்சிருக்கிறது களிமண் தானே. வெயிட் ஆஃப் த பாட், வெயிட் ஆஃப் த களிமண். வெயிட் எங்க தொடறீங்களோ அது களிமண்ணை தானே தொட்டு இருக்கீங்க. பானைன்னு ஒண்ணு இருந்தா தானே தொடருக்கு. ஏன் உங்களால பானையை தொட முடியல?
பானைன்னு ஒண்ணு இருந்தா தானே தொடருக்கு. ஏங்க பானை வாங்குறோம், தண்ணி பிடிச்சி வைக்கிறோம், அதுல என்னமோ பெரிய ஊற்றி வச்சா தயிர் புளிக்காதுன்னு பாலுக்கு வாங்குறோம், இட்லி குண்டா வந்துருச்சு, ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, நாங்க எல்லாம் வாங்கி வைக்கிறேன். ஒரே ஞானேன நெகேஷனை தவிர கண்ணு முன்னால் என்ன இருக்குது? யூ கேன் யூஸ். வியாபகாரிக விஷயத்தில் யூ ஆர் யூசிங் பானை. பட் பானையை உங்களால தொட முடியாது. அது நீங்க களிமண்ல எந்த செஞ்சு பொம்மையா இருந்தாலும் சரி, அல்லது என்ன ஒரு வேற கரண்டி தட்டா எதா இருந்தாலும் சரி, தொட முடியாது. ஏன் பானை என்னால தொட முடியல? பானைன்னு ஒண்ணு இல்ல. ஆனா டோட்டலா இல்ல. முயல் கொம்பு இல்லை. நீங்க எங்க போனாலும் முயல் கொம்பை தொட முடியாது. ஏன்னா அப்படின்னு ஒண்ணு இல்ல. இது அப்படி அல்ல, அந்த ரியாலிட்டியும் அல்ல, சுத்தம் இல்லாததும் அல்ல. பானைங்கிறது அப்ப எந்த இருக்கிறதும் அல்ல. ஏன்னா இருக்கிற தொடணும் இல்ல. இப்ப பானை எடுங்க, இருக்குதுன்னா தொடணும் இல்ல, தொட முடியல. அப்ப இருக்குன்னு சொல்ல முடியல. முயல் கொம்பை போல இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. வந்தியா புத்திரக மலடியோட பையன் போயிட்டு இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையில இல்ல. அந்த மாதிரி பானை டோட்டலா இருக்குன்னு இல்ல, இல்லைன்னு இல்ல. அப்ப எங்க வருது பானை? இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ரியாலிட்டி, அது ஒரு ரியாலிட்டி. அதுதான் மித்யா, அதுதான் ஜெகத்து. அப்ப இறைவன் எப்பவும் இருக்கிறவர் காரணம். அவரிடமிருந்து படைக்கப்பட்டது காரியம், உலகம். அப்ப ரெண்டுக்குள்ள பந்தம் என்ன? சம்பந்தம். சாரி, சம்பந்தம் என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் சத்யா மித்யாங்கிறது புரியுது கொஞ்சம் ஈஸியாக. நாங்க அடுத்த டெக்னிக் போறோம். என்னங்க அப்பளோட சொன்னீங்க இப்போ சொன்னீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சத்திய மித்யாவை புரிஞ்சுக்கிறதுக்காக we are taking another technology of teaching. காரணம் காரியம். இறைவன் காரணம். தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆகாஷ சம்பூத. சிருஷ்டி ஃபுல்லா தத்துவபோதை படிச்சதுனால இதை நான் ஈஸியா ஒரே லைன்ல தத்துவபோதை உள்ள இருந்தா இந்த இடம் புரியும், இல்லைன்னா புரியாது. எப்படி இறைவனம் வந்து அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏங்க எப்படிங்க இறைவனம் இந்த உலகம் வந்தது? எப்படி அது காரணம்? களிமண் காரணம் புரியுது, பானை காரியம் புரியுது. இறைவன் எப்படிங்க? எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆகாஷ சம்பூதக. 5 பூதங்கள், சூக்ஷ்ம பூதங்கள் வந்தது மாயாவிடமிருந்து. மாயாவினுடைய தமோ குணத்திலிருந்து 3-5 பூதங்கள், கண்ணுக்கு தெரியாத பூதங்கள், அப்புறம் பஞ்சீகரணம், அப்புறம் கண்ணுக்கு தெரிகிற பூதங்கள், அப்புறம் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மத்திலிருந்து சூக்ஷ்ம சரீரம், கண்ணுக்கு தெரிகிற பூதத்திலிருந்து ஸ்தூல சரீரம், இதெல்லாம் மண்டைக்குள்ள இருந்ததுன்னா காரணம் காரிய பிரக்கிரியா புரியும். இல்லைன்னா அங்க ஒரு புரிதல் இருக்கா? என்ன பண்ணிக்கணும் அப்பப்பா தத்துவம். அதனாலதான் அப்பப்ப கிளாஸ்ல போய் பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு கோர்ஸ் இன்ட்ரோடக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த பிகினிங் வாய்ப்பாடு மேக்ஸ்க்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல ஈஸியா ஒரே வழி முடிச்சுட்டாரு. காரண காரிய பிரக்கிரியா எப்படி புரிஞ்சுக்கிறது? தத்துவ போதம் உள்ள இருக்கணும். புரிஞ்சுங்களா? அப்படி என்ன புரிஞ்சுச்சு இப்ப நமக்கு? காரணம். இப்ப என்ன சம்பந்தம் நம்ம சொல்றது? காரணத்துக்கும் காரியத்துக்குள்ள சம்பந்தம். கடைசியா காரணம் காரியம் பார்த்து கடைசியில் என்ன பண்ணிட்டோம்? பானைன்னு ஒண்ணு இல்ல. அப்ப உலகம் காரியம், ஜகத் காரியம், இறைவன் இறைவன் காரணம் இல்ல, டவுட் இல்லையே. நிமித்த காரணம் அவர்தான், உபாதான காரணம் அவராக இருப்பதால் அவர் எங்கும் வியாப்தம். இதம். இப்ப எங்கிருந்து ஆரம்பிச்சோம் கிளாஸ்? எதுல வேர்டு ஆரம்பிச்சோம்? இதம் சர்வம் ததம். யாருனால? மயா, என்னால வியாப்தம். எப்படி வியாப்தம் பண்ண முடியும்? எந்த ஒன்ன படைக்கிறோமோ அதை வியாப்தம் பண்ணணும்னா உபாதான காரணமாக இருந்தால் மட்டும்தான். களிமண்ணு உபாதான காரணமாக இருக்கிற காரணத்தினால் தான் அது பானையை வியாப்தம். நிமித்த காரணமாக இருக்கிறதுனால வியாப்தமாக முடியாது. உபாதான காரணமாக இருப்பதால் தான் களிமண் எப்படி வியாப்தம் அப்படின்னு என்னத்துங்க? களிமண் தான் இருக்குது, பானைன்னு ஒண்ணு இல்ல. இப்ப அப்படியே அந்த எக்ஸாம்பிள் அப்படியே இந்த உலகத்துக்கு கொண்டு வாங்க. இறைவன் காரணம், அப்போ சர்வ வியாபி. உலகத்தை வியாப்தம் எது? கண்ணுக்கு தெரிகிற இந்த உலகத்தை கண்ணுக்கு தெரியாத ஒரு அம்சமாக இருக்கிற இறைவன் வியாப்தம். ஏன்னா ஈஸ்வரனா 2 வரும். அப்ப கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தை, உலகம் கண்ணுக்கு தெரியுது, அதை யார் வியாபம் பண்ணிருக்கா? கண்ணுக்கு தெரியாத இறைவன் வியாப்தம். அப்போ உலகம் எப்படி? பானைங்கிறது எப்படி வியாப்தம் ஆனோன்னு? களிமண்ணால வியாப்தம் சொன்ன. நாங்க என்ன பண்ணிட்டோம்? பானைங்கிறது ஒண்ணு இல்ல, இருக்கிறது களிமண் மட்டுமே. அதை போல் இந்த உலகம், இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா உலகமே இப்ப என்ன சொல்றாரு?
ஒன்று இல்லை. ஜெகத் முழுவதும் நான் வியாப்த காரணம் காரியத்தை வியாப்தம் போது காரியம் ஒண்ணு இல்லை. ஏங்க கண்ணுக்கு முன்னால இத்தனை தெரியுது, எல்லாம் இல்லைங்கிறீங்க? உலகம் தன்னுடைய இருப்பை, அதாவது ஸ்வதந்திரம் பரதந்திரம் வச்சு புரிஞ்சுக்கணும். இறைவன் ஸ்வதந்திரம், உலகம் பரதந்திரம், அது வச்சு இல்லைன்னு சொல்றோம். எந்த ஒன்று தன்னுடைய இருப்புக்கு வேறொன்றை சார்ந்திருக்கிறதோ பரதந்திரம், தன்னுடைய இருப்புக்கு வேறொன்றை சார்ந்திருக்கிறதோ அது இல்லைன்னு அர்த்தம். எந்த ஒன்று தன்னுடைய இருப்புக்கு வேற எதையும் சாராமல் இருக்கிறதோ அது சுதந்திரம். இது பரதந்திரம், அது ஸ்வதந்திரம் தான் சுதந்திரம். தமிழ் வேர்டு சொல்றோம் இல்லைங்களா? பெண் சுதந்திரம் வேணாம், எத்தனை வரைக்கும் யூஸ் பண்றோம். சார்பு இல்லாமல் இருத்தலே சுதந்திரம். இது கம்மிங் டு த வேல்யூ பாயிண்ட். இது சப்ஜெக்ட் முடிஞ்சது. எது? இறைவன் எப்படி இருக்காரு? ஸ்வதந்திரம், தன்னுடைய இருப்புக்கு அவர் வேற எதையும் சார்ந்தது இல்லை. ஆனா உலகம் தன்னுடைய இருப்புக்கு அவரை சார்ந்து இருக்கிறது. அப்ப அது ஸ்வதந்திரம் பரதந்திர சம்பந்தம். அப்படிங்கும் போது சுதந்திரம் அப்படின்னா என்ன புரியுறோம்? டிபெண்டன்ட் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் சுதந்திரமே. நம்ம வேல்யூ பாயிண்ட், சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் வரோம். நாம எங்கெங்கு என்னுடைய சுதந்திரத்தை நான் இழக்கிறேன், வாயில கத்துவோம் எனக்கு சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும், நானே போய் மாட்டிக்கிறது தான். எப்ப நான் என்னுடைய டிபெண்டன்சி அதிகமாகுதோ, எப்ப பார்த்தாலும் நான் கன்சியூமராகவே இருக்கிறேனோ, யூ வில் லூஸ் யுவர் ஃப்ரீடம். மற்றவங்களை சார்ந்து இருக்கிற வரைக்கும் அதான் இப்ப பார்த்தோம். காரியம் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டோம்? டோட்டலா மித்தியாகர் ஸ்டேட்டஸ் ஏன் வந்தது? வியாப்தம், அது ஃபுல்லா டிபெண்ட். தன்னுடைய இருப்புக்கு பானை ஃபுல்லா டிபெண்ட் களிமண். ஒரு நிமிஷம் களிமண் சொல்லுது, பானையே நான் ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், I want to go out. மண்ணு சொல்லுது உங்கள்கிட்ட இருந்து எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ஐ வாண்ட் டு கெட் அவுட், ஒரு அவுட்ஃபிட் வேணும், ஐ வாண்ட் டு கோ ஷாப்பிங், ஐ வாண்ட் டு கோ சம் பேக். நீ கொஞ்ச நேரம் இரு பானைகிட்ட, நான் கொஞ்ச நேரம் போறேன். போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவுட்டிங். என்ன ஆகும்? அதுதான், இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காரணம் அண்ட் காரியம். காரணம் போச்சுன்னா முடிஞ்சது, காரியம் அவுட். அதை போல சர்வ எப்படி புரிஞ்சோம்? இறைவன் ஸ்வதந்திரம், உலகம் அதை சார்ந்து இருக்கிற பரதந்திரம். ஆனா இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, உலகம் இருக்கு. ஆனா தனக்கென்று இருப்பை பெறாத ஒரு மித்யா பொய் தான். பானைங்கிறது பெண்ணாயிடுச்சு, பொய். ஆனா கண்ணுக்கு முன்னால பானை இருக்கும், அதுலதான் தண்ணி குடிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஞானேனே பெண்ணாயிடுச்சு, அது பொய். அதை போல இந்த உலகம் என்பது காட்சி, பிழை, பொய். உண்மையில் இருப்பு அது பரதந்திரம், தன்னுடைய இருப்புக்கு இறைவனை சார்ந்து இருப்பதால் அது பரதந்திரம், அது காரியம். சோ இதுல என்ன நம்ம வேல்யூ புரிஞ்சுக்கிறோம்? டிபெண்டன்சி அதிகமாகிற வரைக்கும் எதுக்கு நம்ம எந்தெந்த விஷயத்துக்கு, அதான் இது நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். எந்தெந்த விஷயத்துக்கு நான் மற்றவங்களை சார்ந்து இருக்கிறேன் அப்படிங்கறத பார்க்க வரைக்கும் அந்த பெர்சன்டேஜ் நீங்க ஸ்லேவரி ஆயிருப்பீங்க. You will become a slave. Opposite of இந்தியா, பாரதம் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால அடிமை நாடாக இருந்ததா இல்லையா? அப்ப அடிமைக்கு ஆப்போசிட் என்ன? சுதந்திரமா? எப்ப நீங்க சுதந்திரத்தை இழக்கிறீங்கன்னா, சார்பு நிலை எந்த அளவுக்கு, எந்த பெர்சன்டேஜ் நீங்க மற்றவங்களை சார்ந்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அடிமையாகி விடுவீர்கள். ஆச்சா? ஆனா நம்ம வாய் என்ன சொல்லும்? மற்றவர்கள் என்னை அடிமைப்படுத்துறாங்கிற வார்த்தை வாயில வரக்கூடாது. அறிவு இருந்தா அந்த வார்த்தை வராது. என்னை அவங்க அடிமைப்படுத்துற, என்னை சுதந்திரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு 33% அங்க வேணும், 33% இதுல வேணும், 33 அந்த 33 ஓட்டுக்கிட்டு பாலிடிக்ஸ்லயும் ஒரு கேம் விளையாடு. தமிழ்நாடு ஃபுல்லா மேயர் போஸ்ட் 33% கேர்ள்ஸ், எங்க உமன் இருக்காங்களோ அவங்களுக்கு. அங்க உமன் உட்காந்துக்கிறாங்க, அது பொம்மையாத்தான் குறை வச்சிருக்காங்க, ஆண்கள் தான் ஆண்டுட்டு இருக்காங்க. ஆச்சுங்களா? இதெல்லாம் தேவையற்ற வேலைங்கிற. நான் ஃப்ரீடம்ங்கிறது ஃப்ரம் த ஹார்ட், நாட் பிசிக்கலி. நான் சொல்ற அந்த பாயிண்ட் சொல்ல, பிசிக்கலி ஃப்ரீடம்லாம் ஃப்ரம் த ஹார்ட். ஐ எம் த ஃப்ரீடம், ஐ எம் த என்ன சொல்றது, நான் ஒரு சுதந்திரமான பெண். எப்போ?
சார்பை ஏன்னா இல்லாம இருக்க முடியாதுங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லிட்டேன், நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களை சாராம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடத்தை யூ கேன் என்ஜாய். எவ்ரிபடி வாண்ட் டு ஃப்ரீடம் தாங்க. யாராவது எனக்கு ஸ்லேவா இருக்கிறது பிடிக்குதுன்னு யாராவது சொல்றோமா என்ன? we enjoy the freedom. Now if you want to enjoy the freedom, come out of the dependency. எவ்வளவு முடியுமோ மேக்சிமம். ஒண்ணு வேணா உட்காந்துருக்கோம், தண்ணி வேணும், அங்க ஒருத்தர் இருக்காங்க, கிச்சன்ல ஒருத்தர் இருக்காங்க. ஒரு எக்ஸாம் சிம்பிளா சொல்ற பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம அலர்ட் ஆகிக்கணும். அங்க ஒருத்தர் இருக்காங்க, நமக்கு உட்காந்துருக்கோம், ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம், சும்மா இல்ல உட்காந்துருக்கோம், ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம், டப்புன்னு வச்சுட்டு எஞ்சி போய் குடிக்கணும். உடனே தண்ணி வேண்டாரியா? அந்த அளவுக்கு நம்மள நாமளே மோல்டு பண்ணிக்கணும். டிபெண்டன்ஸ் இத்தனைக்கு 10 பேர் இருக்கிற வீட்டுல தான் வாழுவோம். இல்லையே நான் சொல்ல, ஏன் கொண்டாந்து கொடுக்க மாட்டியா? நான் வேண்டாம், நான் தான் சொல்றேன் வேண்டாம், டிபெண்ட் ஆகாதீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க டிபெண்ட் ஆகல அந்த அளவுக்கு நீங்க ஸ்லேவரிக்குள்ள போயிட்டு இருப்பீங்க உங்களை அறியாமல். அப்புறம் யாருக்கா ஸ்லேவரி பிடிக்குமே? என்ன பிடிக்காது. உறவுகளாகட்டும், நீங்க எங்க ஏதோ சைக்காலஜி பாயிண்ட் நீங்க தாட் ஆஃப் த டேவை எடுத்துக்கங்க. ஏன்னா படிக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் டிபெண்ட் ஒண்ணு வேண்டாங்க. ஒரு தலைவாணி இருக்கும், அந்த தலைவாணியில ஆயிருப்பேன் பாருங்க டிபெண்ட். ஐயோ எங்க வீட்டுல வருமே பாருங்க பிரச்சனை, அதை மாத்தி கவரை போட்டுட்டோம்னா அது அவரு அஜோ எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கம். நீ தலைவாணி மாத்தி வச்சதுனாலதான் எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கம். பக்கத்திலே தான் இருந்திருக்கும், என்னோட உரையை எடுத்து அவர் மாத்தி போட்டிருப்பேன், ஏதோ தப்பு நடந்திருக்கும், நானே மாத்தி அவர் பிளேஸ் வச்சிருப்பேன், அதனால எனக்கு தூக்கம் போயிடுச்சு. எவ்வளோ டிபெண்டன்சி. அப்ப என்ன நடக்கும்? நீங்க டிபெண்ட் அவ்வளோ டிபெண்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அடிக்ஷன். ஒன் டைப் ஆஃப் டிபெண்டன்ஸ் இஸ் அடிக்ஷன். ஆயிட்டீங்கன்னா யூ cannot have a happy life. இங்கெல்லாம் விட்டு போட்டு ஐ வாண்ட் a happy life, ஐ வாண்ட் எங்க போய் happy life. ஸோ திங்க் எப்போ காரணமா இருக்கிற வரைக்கும் தான் காரியத்தை என்ன பண்ண முடியும்னால நெகேட் பண்ண முடியுங்க. இப்ப இறைவனுக்கு நம்ம எங்க கமிங் டு தி சப்ஜெக்ட், இறைவனுக்கும் உலகத்துக்கும் உள்ள சம்பந்தம் சத்தியம் மித்யான்னு புரிஞ்சுக்கிட்டாலும் டிக்கு, காரணம் காரியம்னாலும் டிக்கு. இதை வச்சுதான் அடுத்த கிளாஸ்ல தான் பாரடாக்சிக்கல் சென்டென்ஸை நாம விசாரம் பண்ண முடியும். ப்ளீஸ் தரோ வித் திஸ் கிளாஸ். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.